ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இப்போ இருக்கிற முக்கியமாக இந்த மாடர்ன் டே கேர்ள்ஸு மாடர்ன் டே பாய்ஸு இவங்க எல்லாருக்குமே இருக்கிற மேஜரான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளும் சரி, ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டு மெடிசின்ஸு, அப்புறம் இந்த பொல்யூஷனு, இந்த டேண்ட்ரஃப் லொபலோபா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ப்ளஸ் இந்த ஒர்க் ஸ்டைலு, லைஃப் ஸ்டைலு எல்லாமே ஒரு ரீசனாக அமையுது நம்மளுடைய ஹேர் ஃபாலுக்காக. இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஏற்படுற ஹேர் ஃபால்ஸுக்கும் ப்ளஸ் ஹேர் க்ரோத்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, முக்கியமாக இது எல்லாமே எப்படி நேச்சுரலாக பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ஒரு மெஷர்ஸு ஸ்டெப்ஸ் தான் என்னோட சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒரு பின்குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற எல்லா விஷயமுமே கடந்த ஒரு வருஷமாக நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்து அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு மெஷர்ஸால் யாருக்கும் எந்தவித ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறதில்லைன்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன். கடைசியாக ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லுவேன் அந்த வீடியோ எண்டில். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கெமிக்கல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர மற்றது எதுவுமே கெமிக்கல் சார்ந்தது கிடையாது, முற்றிலும் நேச்சுரல். ஸோ பேசிக்காக இயற்கையான முறையில் நம்ம கூந்தலை எப்படி பயங்கரமாக பராமரிக்கிறது, எப்படி உதிராமல் பார்த்துக்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடுறேன். பேசிக்காக நான் எப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்தேன், என்னெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு. இனிஷியல் டேஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த முடி கொட்டுறதுலாம் அவ்வளோக்கா கிடையாது. ஏன்னா நல்லா தான் இருந்தது. பட் ஒன்ஸ் நான் எப்போ இந்த காலேஜெல்லாம் தாண்டி அந்த ஸ்டேஜ் வந்தனோ அப்போ தான் மெயினாக எனக்கு இந்த முடி கொட்டுறது, ரொம்ப இந்த முடி பிசு பிசுன்னு ஆகிறது, இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, அதுக்கப்புறம் அது மேபி அந்த தண்ணி சேரலையோ இல்லை என்னென்னமோலாம் தெரில. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆக்சுவல் மேட்டர்னு சொல்லிட்டு நான் அப்புறமா கடைசியாக சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துச்சு. இதுக்கு நான் என்ன இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ணது, முக்கியமாக நிறைய பேர் நம்ம நோட் பண்ணியிருப்போம், யாருக்கெல்லாம் முடி ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுக்குலாம் முடி கொஞ்சம் இன்னும் அதிகமாக கொட்டுறதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ ஆகையால் நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய முடியோட லென்த்தை குறைக்கிறது. ஸோ உங்களுக்கும் நான் அதையே சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா, நான் பேசிக்காக மொட்டையே போட்டேன், லென்த்து குறைக்கல, மொத்தமாக தூக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மொட்டை போட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லை மொட்டை போட்டால் எனக்கு பிரச்சனைப்பா, ரொம்ப லுக்ஸ்லாம் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொட்டை அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹேர் லென்த்தை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ரிவென்ட் பண்ணும் நிஜமாவே உங்களோட ஹேர் ஃபாலை மீன் என்ன சொல்கிறது, ஹேர் க்ரோத் என்ஹான்ஸ் பண்ணாது, பட் இருந்தாலும் ஹேர் ஃபாலை ஒரு மாதிரி டெம்பரரியாக கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் இதுக்கு வரல, என்னென்ன போடணும் என்ன பண்ணணுன்றதுக்கு வரல, நான் இன்னும் இதெல்லாம் முடிச்சிடுறேங்களேன். மெயினாக இந்த நவீன யோக காலகட்டத்தில் இந்த முடி கொட்டுறதுக்கு மெயினாக ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஏன்னா பெருசாக இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்லாம் பண்ணுறதில்ல இல்லைங்களா, எல்லாமே மென்டல் ஒர்க்கு, உட்காந்த இடத்துலேயே ஒர்க் பண்ணுறோம், பெருசாக விளையாடலாம் போகிறது கிடையாது, ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். ப்ளஸ் வெளியே எங்கேயாவது போனோன்னா இந்த பொல்யூஷன் அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இல்லைங்களா, ப்ளஸ் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால மெயினாக நம்ம பாடி பயங்கரமான ஒரு ஹீட்டுக்கு உள்ளாகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம வீட்டில் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அம்மா இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு வச்சு விட்றாங்கன்னா மெயினாக அப்படி எடுத்து நம்ம உச்சந்தலையில் தான் வச்சு இதெல்லாம் தேய்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, மோஸ்ட்டாக அந்த உச்சந்தலையில் எல்லா ஹீட்டுமே அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கும், அது எவாப்ரேட் ஆகுது, மேலே இறங்குறது எல்லாமே மேலே தான் இறங்குது இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினாக நான் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது சில பேருக்கு சளி பிடிக்கலாம், இல்லை ஏதாவது விஷயம் ஆகலாம், பட் இருந்தாலும் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, அதை நான் சொல்கிறேன். 3 வேளை டெய்லி நான் குளிக்க ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்காக காலைல எந்திரிச்சோன்னா ஒரு தடவை குளிப்பேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை குளிப்பேன், அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிப்பேன். இது கிறுக்குத்தனமா, முட்டாள்தனமா, இல்லை ஏதாவது பைத்தியக்காரத்தனமா எனக்கு தெரியல. ஸோ சின்ஸ் இதெல்லாமே நான் பண்ணதுனால எனக்கு எதில் எனக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னு தெரில, பட் இருந்தாலும் இதை நான் பண்ணேன் அப்படின்றதால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி 3 வேளை நான் குளிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தண்ணி, முக்கியமாக தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடியோட ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. சில பேர்லாம் போட்டி போட்டு நான் 8 லிட்டர் குடிப்பேன், நான் காலைல எழுந்திரிச்சோன்னே 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படின்லாம் இல்லாமல், உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தாகம் அடிக்குதோ அதுக்கு எதுவும் தண்ணி குடிங்க, அதே உங்கள் பாடிக்கு போதுமானது. ஸோ அந்த மாதிரி தண்ணியும் குடிங்க, தலைக்கும் குளிங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது
எனக்கு பர்சனலாக பாடி ஹீட் ரெகுலேட் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் ஆகுன்ற நம்பிக்கையில் நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இந்த எண்ணெய் வைக்கிறது. இப்போல்லாம் பேசிக்காக யாருமே எண்ணெயெல்லாம் வைக்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த வீட்டில் இருந்த டைம்லாம் வந்து ரொம்ப எண்ணெயை வச்சு சீவாக முடவே மாட்டாங்க இல்லைங்களா வீட்டில் அம்மாலாம். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம மறந்துடும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த ஒரு வெயிலுக்கும் இந்த ஒரு கால சூழ்நிலைக்கும் வந்துட்டு எண்ணெய் வைக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமாக மாறிடுது. முக்கியமாக தேங்காய் எண்ணெய். இந்த வெளியில் வாங்குற கெமிக்கல் பாட்டிலாம் வாங்கி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் நான் சொல்கிறது மற்ற தேங்காய் நான் பிராண்டு சொல்கிறேன். இந்த பேராஷூட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இந்த செக்கு எண்ணெயெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலாக கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி உங்கள் தலையில் தேய்ச்சி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது பண்ணாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் பெட்டராக ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் விஷயம். மூணாவது மேட்டர் என்னென்னா வந்து இப்போ நான் வரேன் இது என்ன யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வெங்காயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. சின்ன வெங்காயம் வந்துட்டு இது யார் சொன்னதுன்னா வந்து எங்களுடைய அத்தை எனக்கு சொன்னது. ஸோ அத்தை வைத்தியம் தான் அது எனக்கு. ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, அந்த தோல்லாம் பீல் பண்ணி. அதுக்கப்புறம் கூடவே ஒரு 2-3 பூண்டும் எடுத்துக்கோங்க. என்னென்னா அதை சட்னி கிட்னி அரைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்னங்க சின்ன வெங்காயம், என்னங்க பூண்டு, இதெல்லாம் மண்டைக்கு போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன். டெஃபினட்டாக இது வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குது. பட் ஆனால் போட்டு 2 நாளில் கொடுக்குமா, போட்டு ஒரு வாரத்தில் கொடுக்குமா அப்படின்லாம் வராது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து போட்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டே இருங்க. நான் என்னென்னு சொல்லி முடிச்சிடுறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் அது கூட சேர்த்தி கொஞ்சோண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஓரளவுக்கு ஒரு மாதிரி இந்த செமி சாலிட் பேஸ்ட் மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ அதை இது பண்ணி புழிஞ்சு சாரை தேய்ப்பீங்களோ இல்லை அப்படியே தேய்ச்சிப்பீங்களோ அதை உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு தலையிலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு ஷாம்பு ரொம்ப வந்து இந்த கெமிக்கல் ஷாம்புலாம் போடாமல் பேசிக்காக நான் என்ன போடுறேன் அப்படின்னா வந்து பச்சைப்பயிரை வந்துட்டு நல்லா அரைச்சி அதை வந்து பவுடராக்கி அதை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து தலைக்கு தடவுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஷாம்போ பேசிக்காக வந்து ரொம்ப அந்த கெமிக்கல் இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வாங்க. இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வாரத்தில் 5 நாள் கிட்டத்தட்ட இதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ 5 நாள் வந்து இந்த மாதிரி காலைல எழுந்திரிச்சதும் வந்துட்டு குளிச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வெங்காயம், இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த விஷயங்கள், அந்த ஆம்லா, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு இது பண்ணி அரைச்சி பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சி தேய்ப்பேன். ஸோ நீங்கள் 5 நாள் முடியல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வாரத்தில் 2 நாளோ இல்லை அட்லீஸ்ட் 1 நாளோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு 6-7 மாதத்துக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஸ்பேன் மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு 6-7 மாதம் ஆச்சு இதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த உங்கள் ஹேரில் உங்கள் மண்டையில் வந்துட்டு புதுசாக ஒரு ஹேர் ஃபாலிக்கல் முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இது கொஞ்சம் பெரிய ஒரு மாதிரி வெயிட் பண்ணி காமிக்கமாக போகிற ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு நிஜமாகவே வந்து இது ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சேர்த்தே வந்துட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்துட்டு அது தனியாக கூட தேய்க்கலாம். இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் அது கூட சேர்த்து போட்டும் நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் காலைல ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அதை உங்களுடைய நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு வெங்காயம், அந்த ஒரு பூண்டு, அந்த ஒரு நெல்லிக்காய், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட சேர்த்தி அரைச்சி அதையும் வந்துட்டு தலையில் வந்துட்டு ஒரு 1 hour இல்லை அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமோ வந்துட்டு அப்படியே நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு அப்படியே இருந்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பேசிக்காக வந்து இதெல்லாம் வந்து தலைக்கு போடுற சில ஐட்டங்கள். இதுக்கப்புறம் வந்து உடம்புக்கு போடுற சில ஐட்டங்கள் நான் வரேனே. நிறைய பேருக்கு ஒரு 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 புரிதல் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம வந்து முடிக்க வந்து நல்லா எண்ணெய் போட்டோம் அப்படின்னா இல்லை வந்து முடிக்கு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் முடிக்கு மேலே நம்ம வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்துட்டு அதுக்கான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாயில்னு எடுத்துப்போமே. மண்ணுக்கு மேலே வந்துட்டு உரம் மட்டும் போட்டாலே வந்துட்டு செடி வளர்ந்துடாது. அந்த சாயில் ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா, சாயில் நியூட்ரியன்ஸு, இந்த பொட்டாசியம்லாம் சாயிலே இருக்கணும் இல்லைங்களா. சேம் தான் நம்ம உடம்புமே. நம்ம வெறுமே ஹேருக்கு மேலே மட்டும் போட்டால் பத்தாது, கொஞ்சம் உள்ளேயும் போடணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸு, சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு நான் சொன்ன அந்த கருவேப்பிலை ப்ளஸ் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு இது அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றது லைக் டேட்ஸு, ரசம் கூட ஆக்சுவலாக வந்து அயன் ரொம்ப ரிச், அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஃபுட்லேயும் வந்து நீங்கள் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கலாம் இல்லை, நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சு.
நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்ததுமே வந்துட்டு சின்ன ஒரு டயட் மாதிரி இந்த நெல்லிக்காய் ப்ளஸ் வந்துட்டு இந்த கருவேப்பிலை போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிருவேன். அது கூட சேர்த்தி பாதாம், பிஸ்தா, டேட்ஸு, கொஞ்சோண்டு முந்திரி, பேசிக்காக அந்த நட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 2, 3 அப்படியே எடுத்து வாயில அள்ளி போட்டுக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது மூலமாகவும் வந்துட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி தான் நானும் ஃபீல் ஆகுது. பட் டெஃபினட்டாக வந்து இதுவும் கொடுக்குது தான் சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து நான் அந்த ஒரு கெமிக்கல் அதுக்கு வந்துடுறேனே. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ட்ரை பண்ணலை. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். சரி ட்ரை பண்ணலாமா வேணாமா எனக்கு தெரியல அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே. இந்த ஃபைனல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் ஆஃப் 3 ஆயில்ஸ். என்ன ஆயில்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். நல்ல சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நல்ல பியூரஸ்ட் ஒரு கேஸ்டர் ஆயில் வாங்கிக்கோங்க. அது கூட சேர்த்தி டீ ட்ரீ ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது கூட சேர்த்தி ரோஸ்மேரி ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3யுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வாங்க. எப்படின்னா வந்து இதுவும் அதே மாதிரி தான். குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் இதையும் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார். பட் நானும் வந்துட்டு அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணலை. எந்த ப்ரொபோர்ஷனல்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கேஸ்டர் ஆயில் நீங்கள் வந்துட்டு ஒரு பவுலில் போடுறீங்கன்னா அதில் வந்துட்டு 1 ட்ராப் ஆஃப் டீ ட்ரீ ஆயில், 1 ட்ராப் ஆஃப் வந்து ரோஸ்மேரி ஆயில். இதை வந்து இந்த மிக்சரில் போட்டு நல்லா கலக்கி மண்டையில் வந்துட்டு தேய்ங்க. ஸோ மேபி நீங்கள் தேய்ச்சி சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னு சொல்லி. நானும் ட்ரை பண்ணல பேசிக்காக. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு சொன்னார். ஸோ நான் வந்து இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணணும். நான் இதை மட்டும் வேணால் தனியாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நாளைக்கு இப்படி பண்ணால் 2 முடி வருது, ஐயோ எப்படின்னா ஒரு 3 முடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்லாம் பண்ணாமல், கிட்டத்தட்ட நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம பாடி எல்லாமே வந்துட்டு ரீஜென்ரேட்டிவ் அந்த ப்ராசஸ் வந்து அந்த மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு இந்த கொட்டுற முடியெல்லாம் வந்துட்டு திருப்பி கொண்டு வர முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ பேசிக்காக எனக்கு இது வந்துட்டு பாசிபிள் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப அந்த ஜெனட்டிக்கெலாம் வரவங்களுக்குலாம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுப்பா. அது வந்துட்டு மேபி வேறு எதாவது முதல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக நான் சொல்கிறது நல்லா முடி இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து சமீப காலமாக கொட்டுது, ஒரு மாதிரி பேட்ச்லாம் அங்கங்கே இருக்குதுன்னு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து மேபி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ மெயினான ஒரே விஷயம் தான், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அவசரமாக வந்துட்டு பட்டு எதுவும் விட்டுட்டு போயிடாதீங்க. டெஃபினட்டாக ஒரு 6 மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இருக்குது. ஸோ மேபி இதை வந்துட்டு ஒரு 6 மாத கோர்ஸ்னே கூட வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன எல்லாமே பேசிக்காக எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பண்ணுற இப்போ இவ்வளோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் நான் டெய்லி நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ பண்ணுறதில்ல எனக்கு எதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்து, அந்த ஹேர் ஃபால் இன்னதெல்லாம் நடந்ததுன்னு தெரில. ஸோ பேசிக்காக அதனால தான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனால வந்துட்டு வருதுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி யாராவது ஒருத்தருக்கு ஹேர் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு சந்தோஷம் தான், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.